நீட் தேர்வை ரத்து செய்வோம் என தங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள அதிமுக அரசு நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துவது முரணானது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் திலகர் திடலில் மதசார்பற்ற கூட்டணியின் வேட்பாளர்கள் அறிமுக மற்றும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பழனி மாணிக்கம், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சே. ராமலிங்கம் மற்றும் தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக நீலமேகம் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்காக வாக்கு கேட்டார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், கஜா புயல் தாக்கிய போது தமிழகத்திற்கு வராத பிரதமர் மோடி தேர்தல் நெருங்குவதால் தமிழகத்திற்கு அடிக்கடி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் பிரதமரையும் தமிழக முதல்வரையும் வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாக குறிப்பிட்டார். கஜா புயல் வந்துச்சு, அடுத்த நாள் நான் வரலையா? அடுத்த நாள் நம்முடைய கழக தொடர்கள்லாம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போகலையா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தாரா? அடுத்த நாள் வந்தாரா? சேலத்தில் இருந்தார், மாமனார் வீட்டில் கடா வெட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் செய்தி நேரடியாக வரல. இப்ப வராரு தேர்தல் இப்ப தேர்தல் வந்து விட்ட காரணத்தினால வரார். இன்னைக்கு கூட பத்திரிகையில செய்தி இன்னொரு முறை வரப்போறாராம் மோடி அவர்கள். நான் கேட்கிறேன், குஜராத் மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அமைதியாக இருந்திருப்பாரா? தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், நீட் தேர்வை எதிர்த்து போராடும் திமுக நீட் தேர்வை ரத்து செய்யும் என தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பதை குறிப்பிட்டார். ஆனால் அதிமுக அரசு நீட் தேர்வுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்தி வரும் நிலையில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறியிருப்பது ஏமாற்று வேலை என கூறினார். ஆனால் அதிமுகவும் சொல்லுது நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம். ஆட்சியில் இருக்கிறது யாரு? நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லுகிற இதே அதிமுக ஆட்சி அந்த நீட் தேர்வுக்கான ட்ரைனிங் சென்டரை திறந்து இன்றைக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிறகு எப்படி அதை கொடுக்கிறார்கள்? பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆளும் கட்சி துணை போவதாக குற்றம் சாட்டிய அவர், ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என்று கூறினார். கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர். ராசா தனது தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், பெரம்பலூர் தனக்கு பிறந்த வீடென்றால் நீலகிரி புகுந்த வீடு என்றும் புகுந்த வீட்டிற்காக தான் பாடுபடுவேன் என்றும் கூறினார். நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பை பாஜக அரசால் மட்டுமே தர முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டங்கள் நடைபெற்றன. சேலம் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சரவணன் அறிமுக கூட்டம் கொண்டலாடம்பட்டியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாட்டிற்கு உரிய பாதுகாப்பை பாஜக அரசால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று கூறினார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே எண்ணம் கொண்ட ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழகம் வளம் பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். தேனியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அதிமுக மக்களவை தொகுதி வேட்பாளர் ரவீந்திரநாத் மற்றும் ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் லோகிராஜனை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய ஓ. பன்னீர்செல்வம், கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் இப்போது தெரு தெருவாக அலைந்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று சாதி கட்சி தொடங்கியவர்கள் வெற்றி பெற முடியாது என்றும் ஓபிஎஸ் கூறினார். இதே கூட்டத்தில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார், வேட்பாளர்களை நிறுத்துவதில் எதிர்க்கட்சிகளின் சட்டை கிழிந்து போயுள்ளதாக விமர்சித்தார். திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் MSM ஆனந்தனை ஆதரித்து வாக்கு சேகரித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன்,
திருப்பூர் மாநகரை சிங்கப்பூர் போல் உருவாக்குவதே இந்த அரசின் நோக்கம் என்று கூறினார். பல்வேறு திருப்பூரை பொறுத்த வேண்டும், சிங்கப்பூரை போல திருப்பூரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தங்கமணி, திமுகவை அழிப்பதற்கான தேர்தல் இது என்றும், தங்கள் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயன்ற திமுக அதில் தோற்றுவிட்டதாகவும் கூறினார். மதுரையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, இந்த தொகுதிக்காக தனது மகனை தத்துக் கொடுப்பதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே வேட்பாளர்கள் குறித்து பாஜக தலைமைதான் அறிவிக்கும் என்றும், மற்றவையெல்லாம் யூகங்கள்தான் என்றும் அவரே பேட்டியளித்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற 5 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியிலே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தூத்துக்குடியில் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், சிவகங்கைக்கு ராஜாவும், ராமநாதபுரத்துக்கு முன்னாள் மாநில அமைச்சர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், கோயம்புத்தூருக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வேட்பாளர் பட்டியல் மத்திய தலைமை தான் வெளியிடும். அது மற்ற செய்திகள் எதாக இருந்தாலும் அது ஊகங்களின் அடிப்படையிலானதாகும். மக்களவை தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்களுக்கு நடுவே நகைச்சுவை காட்சிகளுக்கும் பஞ்சமில்லை. கூட்டணி கட்சிகளின் பெயர் தெரியாதது ஒருபுறம் இருக்க, எந்த கட்சி என்பதையே மறந்து பரப்புரை செய்த காட்சிகளும் அரங்கேறின. அதிமுக கூட்டணி சார்பில் திண்டுக்கல்லில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த பாஜக நிர்வாகி போஸ், மாங்கனி சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்பதற்கு பதிலாக தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் என பேசி அதிர வைத்தார். மாண்புமிகு அமைச்சர் மாமர சின்னத்திலே வாக்கிட்டு மாண்புமிகு அமைச்சர் திரு சீனிவாசன் அவர்களும். திண்டுக்கல்லில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், ராகுல் காந்தியை மோடியின் பேரன் என குறிப்பிட்ட அனைவரையும் அதிர வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திகுளத்தில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சின்னப்பன், திமுக மக்களவை வேட்பாளரான கனிமொழிக்கு வாக்கு கேட்டதால் மக்கள் அதிர்ந்து போயினர். சுதாரித்துக் கொண்ட அவர் மக்களின் சிரிப்பலைக்கு மத்தியில் தமிழிசையின் பெயரை குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியோடு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியோடு நம் கூட்டணி கட்சி வேட்பாளராக இந்திய பாரத பிரதமராக இருந்து இந்த பாரத திருநாட்டை ஒரு காவலராக இருந்து கட்டி காட்டுகின்ற பெற்ற அன்பிற்கினிய சகோதரி கனிமொழி, அன்பிற்கினிய சகோதரி கனிமொழி, அன்பிற்கினிய சகோதரி கனிமொழி, சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு. சிதம்பரம் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பிறகு அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மிகவும் தடுமாற்றமாக பேசிய அவரை அதிமுக கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் முதுகில் தட்டினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசையுடன், அருளாசியுடன், அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆசையுடன், ஓபிஎஸ் அவர்களின் ஆசையுடன், தஞ்சை தெற்கு மாவட்ட செயலர் அவர்களின் ஆசை, கூட்டணி கட்சிகளின் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களின் ஆசையுடனும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய திமுக மாநகர மாவட்ட பொறுப்பாளர் தளபதி, பணம் கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்றார்.
மேலும் கடந்த தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் நாம் கொடுத்தோம், ஆனாலும் அதிமுக வெற்றி பெற்றது என்று பேசினார். திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய செய்யாறு தொகுதி எம்எல்ஏ மோகன் தங்கள் கூட்டணியில் இல்லாத சமத்துவ மக்கள் கட்சியின் பெயரை மேடையில் குறிப்பிட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய திமுக பொருளாளர் துரைமுருகன் தேர்தல் முடியும் வரை தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தேர்தல் முடிந்தவுடன் சண்டையை தானே தொடங்கி வைப்பதாக கூறியதும் மண்டபம் முழுக்க சிரிப்பலை எழுந்தது. தேர்தல் நெருங்க நெருங்க காட்டமான தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில் இதுபோன்ற காமெடிகளுக்கும் பஞ்சம் இருக்காது. மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் 21 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. தாம் போட்டியிடுவது பற்றி வரும் 24ஆம் தேதி வெளியாகும் அடுத்த கட்ட பட்டியலில் தெரியவரும் என்று அதன் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார். அதன்படி வடசென்னையில் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி மௌரியாவும், மத்திய சென்னையில் கமிலா நாசரும், வேலூரில் தொழிலதிபர் சுரேஷும் களம் காண்கின்றனர். வழக்கறிஞர் ராஜசேகர் தர்மபுரி தொகுதியிலும், பிரபு மணிகண்டன் சேலத்திலும், ஆனந்த ராஜா திருச்சியிலும் போட்டியிட உள்ளனர். மயிலாடுதுறையில் ரிஃபாயிதீன், நாகை தனி தொகுதியில் குருவையா, குமரியில் எபினேசர், புதுச்சேரியில் டாக்டர் சுப்பிரமணி களமிறங்குகின்றனர். திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம் தொகுதிகளில் முறையே சிவக்குமார், ராஜேந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் தொழிலதிபர் ஸ்ரீ காருண்யாவும், விழுப்புரம் தொகுதியில் அன்பின் பொய்யாமொழியும், நீலகிரி தொகுதியில் ராஜேந்திரனும் போட்டியிட உள்ளதாக கமல்ஹாசன் அறிவித்தார். திண்டுக்கல், சிதம்பரம், தேனி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை தொகுதிகளில் சுதாகர், ரவி, ராதாகிருஷ்ணன், பொன்குமரன், வெண்ணிமலை ஆகியோர் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வரும் 24ஆம் தேதி வெளியாகும் என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவாரா என்பது குறித்து அவருடன் செய்தியாளர் சேனாதிபதி நடத்திய பேட்டியை பார்க்கலாம். பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட உங்களுக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இருக்கான்னு கேட்டால் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கமல்ஹாசனுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடணும்னு பெரிய விருப்பம் இருக்கும் போல இருக்கேன். தேர்தலில் நான் போட்டியிடலன்னு யார் சொன்னாங்க? 40 நான் தான். இதுக்கு பிறகு அவர்களுக்கு தனிமுகம் தெரியும். அது ஒரு சிலருக்கு ஏற்கனவே பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். மற்றபடி எல்லாமே என் முகம்தான், நான் தான் போட்டியிடுவதாக நினைத்து கொண்டு அதே உத்வேகத்துடன் அதே பதட்டத்துடன் அவர்களுக்கு தோள் கொடுக்க செல்கிறேன். நான் நீங்கள் ஒருவேளை போட்டியிடலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசித்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கும் போது எந்த தொகுதியில் போட்டியிடலாம், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கும் போது ஒருவேளை அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சா? இல்லைங்க, ரொம்ப தாமதப்பட்டுட்டோமேங்கிற வருத்தம் தான் இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் நான் வரும்போது எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுக்கு தாமதமாக நான் வந்திருக்கிறேன். ஸோ இனிமே அவசரப்பட்டுட்டோமோன்னு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தினோம்? தமிழ்நாடை இன்னொரு 25 வருஷம் முன்னாடி கொண்டு போனோன்னா நம்ம இன்னும் 25 வருஷம் முன்னாடியே வந்திருக்கணுமே அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உள்ளே இறங்கி இதை பார்க்கும் பொழுது இது செய்ய முடியாத இமாலய வேலைன்னு தோணலைங்க. சோம்பேறிகளும் சுயநலவாதிகளும் சேர்ந்து இருந்ததுனால நமக்கு செய்ய வேண்டியது செய்யப்படாமல் விட்டு வைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக எங்களுடைய எல்லாருடைய அனுமானம் என்னன்னு கேட்டால் கமல்ஹாசனோட சொந்த ஊர் பரமக்குடி, அதனால் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது தகவலாக இல்லை.
உங்களுக்கு ராமநாதபுரத்தில் போட்டியிட விருப்பம் இருக்கா? சொந்த தொகுதியில் போட்டியிடுறதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது விருப்ப மனு கொடுத்தவங்கள எனக்கு அதாவது ஒரு நிகழ்வை தரும் ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40 தொகுதிக்கும் என் பேரை பரிந்துரைத்திருந்தார்கள். அவங்களோட 10,000 ரூபா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதை பரிந்துரைத்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் கூட இல்லை. எங்கள் தொகுதியில் நீங்கள் வந்து நிற்கணுங்கிறத நம்பினார்கள் அவர்கள். அப்படி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. எல்லார் ஆசையும் நிறைவேற்ற சட்டத்தில் இடம் கிடையாது. அதனால நான் யோசிச்சு தான் அதை செய்யணும். தேர்தல் பிரச்சாரத்தில் தரப்படும் சமோசா, டீ, பிரியாணி முதல் தலைவர்கள் தங்கும் நட்சத்திர ஹோட்டல் வரை 200க்கும் மேற்பட்ட செலவினங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உச்சபட்ச விலை நிர்ணயித்துள்ளது. இதில் முரண்பாடுகள் இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர். இதனிடையே பகல் நேரத்தில் பிரச்சார கூட்டங்களை நடத்த வேண்டாம் என கூறி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரமும் அதனுடன் பல மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலும் சூடுபிடித்துள்ளது. சுடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. மக்களவைத் தொகுதி வேட்பாளர் செலவு உச்சவரம்பு 70 லட்சம் ரூபாயாகவும் சட்டப்பேரவை தொகுதிக்கு 28 லட்சம் ரூபாயாகவும் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ளது. செலவினங்களை கண்காணிக்கும் பணியை பார்வையாளர்கள் துவங்கியுள்ளனர். இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தப்படும் குண்டூசி முதல் கார் வரையிலான 208 செலவினங்களுக்கு தேர்தல் ஆணையம் விலை நிர்ணயித்துள்ளது. சமோசாவுக்கு 5 ரூபாயும், டீக்கு 7 ரூபாயும், காலை சிற்றுண்டி 100 ரூபாயாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மட்டன் பிரியாணி 200 ரூபாய், சிக்கன் பிரியாணி 180 ரூபாய், வெஜிடபிள் ரைஸ் 50 ரூபாய் என ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மதிய உணவு 175 ரூபாய், 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபாய், சால்வை 150 ரூபாய், ஒரு வாழை மரம் 700 ரூபாய், 1000 சரம் பட்டாசு 600 ரூபாய் என விலை பட்டியல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருஷ்டி பூசணிக்காய் விலை 120 ரூபாய், புடவை 200 ரூபாய் மற்றும் டி ஷர்ட் 175 ரூபாய் என்றும், நொறுக்கு தீனி பாக்கெட்டுக்கு 20 ரூபாயும், குண்டூசி டப்பா 18 ரூபாயும், ஒரு வாடகை நாற்காலி 8 ரூபாய் என்றும், வீடியோ எடுப்பதற்கு 700 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன விடுதி அறைகளுக்கு 9,300 ரூபாயும், திருமண மண்டபங்களுக்கு 2,000 முதல் 6,000 ரூபாயும், பொதுக்கூட்ட மேடைக்கு 1,200 ரூபாயும், பல்பு ஒன்றின் வாடகை 10 ரூபாயாகவும், 1000 போஸ்டர்கள் 600 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரியாணி போன்றவற்றின் விலை நகரங்களிலும் கிராமங்களிலும் வெவ்வேறு மாதிரியாக இருப்பதால் அதனை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எப்படி ஒவ்வொரு உணவுப் பொருளும் ஒவ்வொரு விலைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான்னு கேள்விப்பட்டோம். ஆல் ஓவர் இந்தியாவில், இந்தியா ஃபுல்லாக. இதில் பார்க்குறப்போ ஒரு பக்கம் நல்லதான் தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமோ மத்திய அரசாங்கமோ ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ கூலி வேலை பார்க்குற 500 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு ஹோட்டலில் போய் சரண பொருளில் சாப்பிட்றாங்கன்னா ஒரு சாப்பாடு 100 ரூபானா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போய் சாப்பிட்டாலும் அவர் 10,000 ரூபா சம்பாதிப்பார். அவருக்கும் அதே வேலை தான். இதனிடையே சுட்டெரிக்கும் வெயிலில் பிரச்சார கூட்டம் நடத்துவதால் தொண்டர்கள் உயிரிழந்ததாக புகார்கள் வந்துள்ளதால் பொதுக்கூட்டங்களை பகல் நேரத்தில் நடத்தக்கூடாது என கூறி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் புதிய அரசாணையை வெளியிடுவதில் தமிழக அரசு தாமதம் காட்டுவதால் வழக்கு சிபிஐக்கு மாறுவதில் இழுபறி நீடிக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு கடந்த வாரம் அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. அந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள், குடும்பத்தின் விவரங்கள் அடங்கியிருந்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போதைய அரசாணையை திரும்ப பெற்றுக்கொண்டு புதிய அரசாணையை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை புதிய அரசாணையை தமிழக அரசு பிறப்பிக்காததால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் இழுபறி நீடிக்கிறது. கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை மாற்றுவது தொடர்பாக தமிழக அரசு மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு காவல்துறை கடிதம் எழுதியது. இதனால் ஓரிரு நாட்களில் கோவை காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிட மாற்றப்படுவார் என கூறப்படுகிறது. மேலும் இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு சிபிஐக்கு மாறுவதால் முழுமையான ஆர்வத்தோடு விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கான அறிகுறியுமின்றி சிபிசிஐடி விசாரணையும் முழுவீச்சில் நடக்காததால் குற்றவாளிகள் தடயங்களை மறைப்பதற்கும் தப்புவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என மூத்த காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட பிரச்சினையில் இரு கிராமத்தினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். கமுதி அடுத்த சிங்கப்புளியாபட்டி, வெள்ளையாபுரம் ஆகிய கிராமங்களில் பங்குனி பொங்கல் திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு வெள்ளையாபுரத்தில் முளைப்பாரி ஊர்வலமும், சிங்கப்புளியாபட்டியில் அக்கினிச்செட்டி ஊர்வலமும் எதிரெதிரே வரும்போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு கிராமத்தினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து இரு கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா தலைமையிலான போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இரு பிரிவினரையும் அப்புறப்படுத்தினர். இதையடுத்து இரு கிராமங்களிலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சம்பளம் தராததால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக விமானிகள் அறிவித்துள்ளனர். இத்துடன் ஜெட் ஏர்வேஸின் பங்குதாரரான எதிஹாட் ஏர்வேஸ் தன்னுடைய பங்குகளை வாங்கிக் கொள்ளும்படி பாரத ஸ்டேட் வங்கியிடம் கேட்டுக் கொண்டிருப்பது நெருக்கடியை கூட்டியுள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சமீப காலமாக கடும் நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் பல விமானங்களின் இயக்கத்தை நிறுத்தி வைத்துள்ளது. விமானிகள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு பல மாத காலமாக ஜெட் ஏர்வேஸ் ஊதிய பாக்கி வைத்துள்ளது. ஊதிய பாக்கியை தராவிட்டால் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விமானங்களை இயக்க மாட்டோம் என ஜெட் ஏர்வேஸ் விமானிகள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர். இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபோல் ஊதியம் இல்லாமல் பணிபுரிவதால் ஏற்பட்டுள்ள மனநிலை பாதிப்பு பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கூடும் எனவும் அந்நிறுவன பொறியாளர்கள் விமான போக்குவரத்து இயக்ககத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர ஜெட் நிறுவனத்தில் 400 கோடி மதிப்புடைய 24% பங்குகளை வைத்துள்ள எதிஹாட் நிறுவனம் மொத்த பங்குகளை விற்றுவிட்டு வெளியேற முடிவு செய்துள்ளது. ஜெட் பிரிவிலேஜ் நிறுவனத்தில் உள்ள 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான 50.1% பங்குகளையும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு குறைந்த விலைக்கு விற்க எதிஹாட் முன்வந்துள்ளது. இதனால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மீள முடியா இடியாப்ப சிக்கலில் சிக்கியுள்ளது.